அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ இவங்க எல்லாம் இங்கே மேய்ஞ்சிட்ருக்காங்க. இவன் உக்காந்துட்டா. இது என்னாச்சு, இங்கே பொறிச்சதா இல்லையா இல்லை அப்படியே உக்காந்துருக்கு. பார்க்கணும். முதல்ல டேட்டு எப்போ வச்சோங்கிறத பார்க்கணும். டேட்டே பார்க்குறது ஒன்றும் டேட்டு மார்க் பண்ணி வைக்காமல் வைட்டேன். இவங்கெல்லாம் இங்கே துரை இங்கே நிற்கிறாரு. பெரிய துரை ஆளை காணாமே, எங்கே போயிட்டான்? இதெல்லாம் இருக்குது. இந்த குஞ்சுங்க இருக்குது. குஞ்சுங்க எனக்கு என்னமோ ஒரு மாதிரி எல்லாம் கவுண்டிங் கம்மியான மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இது என்னன்ட்டு புரியல. சாயங்காலம் அடைக்கிறப்ப அதை கொஞ்சம் எண்ணி பார்க்கணும் கரெக்டாக. ஏன்னா இந்த ஒரு 2-3 நாள் நம்ம எண்ணலை. எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் அங்கங்கே பிரிஞ்சு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குல்ல, அதனால் அப்படி தெரியுதா என்னன்னு தெரியல. ஏன்னா இங்கே ஒருத்தவங்க மேய்ஞ்சிட்டு இருக்காங்க, அப்படி பார்த்தோம்னா இங்கிட்டு 2-3 மேயுது. அதனால் ஒழுங்காக தெரியல. சேவலுங்க போனால் அந்த கோழி எங்கே கொண்டு போய் முட்டை போட வச்சான் எதுவுமே தெரியல. அவனும் முதல்ல கண்டுபிடிக்கணும். இப்போ போய் என்ன பண்ணுறீங்கோ? இதில் தான் இந்த கூட்டத்தில் ரொம்ப கம்மியான மாதிரி இருந்துச்சு. 11-12 இருந்துச்சு. கம்மியாக இருக்க மாதிரியே ஒரு தோணுது. 1 2 3 4 5 6 7 8 ஆளாளுக்கு ஒவ்வொரு இடத்துல இருக்காங்களா தெரியல. சாயங்காலம் உட்காந்து என்னென்னா தான் தெரியும். எல்லாம் கூண்டுக்கு வர விட்டு. ஆனால் ஏகப்பட்டது கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. யாரும் முட்டை கிட்ட போட்டிருக்காங்களா? அவள் அடையில் உட்காந்துருக்கா. இது அல்ஹம்துலில்லாஹ் நல்லா வந்துருச்சு. இங்கே போய் பார்ப்போம். இப்படி பார்த்தா தெரியும். அங்கங்கே மேயுதா, அது ஒழுங்காக கணக்கே தெரியல. வேறுங்க இங்கிட்டலாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால தான் கணக்கு தெரிய மாட்டேங்குது. என்னமோ அது குறைஞ்ச மாதிரியே ஒரு இங்கேயா முட்டை போட்டது தெரியல. அவ்வளோதான் இருக்கும், அந்த சின்னவளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஆக்சுவலாக இன்றைக்கி கிரே கோழி முட்டை போடல. அதில் எதுவும் போட்டுருச்சா? அதுக்கு நம்ம எப்படி செட் பண்ணி வச்சா எப்படி உட்காந்துருக்கு பாருங்களேன். ஏன்னா 2 லேயர் வச்சோம்னா உதிக்கிறப்போ முட்டையை உடச்சி போடுது. அதனால் இப்படி வச்சுட்டேன். மற்றதெல்லாம் அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. காலையில் திடீர்னுட்டு காலையில் இன்றைக்கி 8 மணிக்கெலாம் திறந்து விட்டாச்சு. ஒரு 12:30-1 மணி பக்கம் அம்மா சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல கோழிலாம் கத்திக்கிட்டு கிடந்துச்சு காலையில், எல்லா கோழியும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கன்ட்டாங்க பாருங்கள். அள்ளு விட்டுருச்சு. ஆற்றே நம்ம இப்போ தாண்டா எல்லாம் வேலிலாம் போட்டு ஒழுங்காக இருக்குது. அதையும் மீறி அவனும் உள்ளார வந்துட்டானா என்ன ஏதுன்னு அள்ளு விட்டுருச்சு. அப்புறமேட்டு பார்த்தா எல்லாம் இருந்துச்சுங்க. எனக்கு அந்த இவங்க கூட இருக்கிற பேட்ச் தான் டவுட்டாக இருந்துச்சு. சேவை கூட இருக்கிற அந்த ஒரு 4 கோழி. ஏன்னா அவங்க வெளியே தூரமாக இருந்தானுங்க, பார்க்க முடில. அப்புறம் இப்போ நான் கடைக்கு போயிட்டு வரப்போ பார்த்தப்ப இருந்துச்சு. சரி கொஞ்சம் அப்படி மனசு தேத்திட்டேன். இதுங்கெல்லாம் வரட்டும். விட்டு ஒரு 5 மணி 5:30 மணிக்கு அடித்தோம்னா கரெக்டாக இருக்கும். அங்கே அப்படின்னு பார்த்தா ஒன்று வரணுமே. சேவல் இருக்குது. ஏதாவது ஒரு மாதிரி ஒரு கோழி ஒன்று இருக்கும். அது எங்கேன்னு தெரியலையே. ஆமாம்ல. சரி ஒரு 3:30 மணிக்கு வந்து பார்ப்போம். இந்த இதெல்லாம் வெயிலுக்கு அப்படி உள்ளார இருக்காங்க. இன்றைக்கி கொஞ்சம் வெயில் தாக்கம் பயங்கரமாக இருக்குது. ஒரு 3-3:30 வந்து பார்த்தா தெரியும். அதாவது இது கூட ஒரு மாதிரி லைட் ப்ரௌனில் டாட்டாக வச்சு ஒரு கோழி இருக்கும். அதை காணாமே. இப்போ தான் நானே கவனிக்கிறேன். கிரே கலர் கோழி இருந்துச்சு, அதை பார்த்துட்டேன். ஓடு போ. அது மட்டும் டவுட்டாக இருக்கே. கவனிக்காம விட்டோமோ? காலையில் இருந்துச்சு. ஒரு வேளை அம்மா சொன்னது உண்மையாக இருக்குமோ?
எப்படி எதுவும் ஆயிருக்கக்கூடாது, அந்த மாதிரி தான் இவங்க எல்லாம் இருக்காங்க. அப்போ நான் அது எங்கே போச்சு, கீழே போய் பார்த்துட்டு வரலாம். பார் இங்கே இருக்கா. இவ்வளோ தான் இவ்வளோ நேரம் காணான்னு தேடிக்கிட்டு இருந்தேன். இங்கே தான் இருக்குது, நல்ல வேலை. பெரிய சின்ன சேவை இது இன்னொன்று இருந்துச்சு, அந்த சேவை எங்கே, இன்னொரு சேவல் இருக்கணுமே, இருக்கும் இங்கே தான், எங்கேயும் போயிருக்காது. ஒரு கீரி இவனை மாதிரியே இருக்குண்டா, அங்கே இருக்குது, எல்லாம் இருக்குது, பரவாயில்ல, ஒன்றும் ஆளை, சரியாக போச்சு. இவன் வேறு செக்யூரிட்டிக்கு இங்கே இருக்கான்ல, எதுவும் நடக்காதுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இதெல்லாம் மீறி ஆண்டவேண்டு ஒருத்தன் இருக்கான், என்ன நடக்கிறானோ அதுதான் நடக்க போகுது. இவையே இன்னைக்கு முட்டை போடலன்னு தெரியல, இந்த கிரே கலர் கோழி. இந்த இதுதான் இதில் அந்த ட்ரெயில் முட்டை போட்டிருக்குன்னு நினைக்கிறேன், அந்த இது டயரில் உள்ளார. அதை எடுத்துடலாம் ஆக்சுவலாக. ஆமாம், எடுக்காமல் விட்டு அது அப்புறம் ஏதாச்சும் டேமேஜ் ஆகிட போகுது. ஆமாடி, இந்த புதுசாக இருக்குது இந்த முட்டை, யார் இதுன்னு தெரியல. சரி வச்சுருவோம் அதுலேயே தனியாக உட்காந்துருக்கா. சரி பார்ப்போம், அப்புறமேல பொறுமையாக அடைக்கலாம். இன்றைக்கெலாம் ஒரு 5 மணிக்கு மேலே அடைச்சோம்னா போதும். டேய் 5 மணிக்குள்ளே போய்க்கிறீங்களா?